சுப்பிரமணியர் ஞானம் 200. அகத்தியனே, மும்மூலம் எனப்படும் தாதுக்கள் கலந்த இந்த அபூர்வ கற்ப முறையை விட மேலானது வேறில்லை. இதை முறையாக உட்கொண்டால் உடல் உறுதி பெற்று வலுவடையும். வாசி எனப்படும் பிராணாயாம பயிற்சி கைகூடும் போது மூச்சற்ற நிலை எனப்படும் சுழிமுனை தானம் வெளிப்படும். அங்கே எரியும் ஞானச் சுடரில் நீ கலந்து பேரின்பம் முழக்கமிட்டு வாழலாம். அந்த நிலையில் உனது கருவிகளாகிய புலன்கள் அனைத்தும் அடங்கி ஒடுங்கும். சூரிய, சந்திர, அக்னி ஆகிய 3 சுடர்களும் ஒன்றாகி உனக்குள் பிரகாசிக்கும். தேகம் வலிமை பெற்று திகழும். மும்மூலத்தை கொண்டவன் எம்ம பயம் நீங்கி ஈசனுக்கும் மேலான நிலையில் இருப்பான். தியானம் மற்றும் பூசை செய்யும் போது ஓம் நமசிவாய என்று ஓதி உன் உடலிலுள்ள 6 ஆதார வீடுகளையும் அடக்கி ஆள வேண்டும். பிராணாயாமத்தை முறைப்படி கூட்டி நாவினை மடித்து மேல் நோக்கி போட்டும் கேசரி முத்திரையை பழக வேண்டும். இதில் உறுதியாக நின்றால் நிசமான முக்தி நிலைக்கு நீந்தி கரையேறலாம். இந்த மும்மூல கற்பத்தை தவிர வேறு சிறந்த மருந்து இல்லை. சிகார மற்றும் மகார எழுத்துக்களின் உட்பொருளை அணுவளவும் பிசகாமல் பற்ற வேண்டும். 13 ஆண்டுகள் இதை தொடர்ந்து கடைபிடித்தால் மயில் வாகனனாகிய என்னை தரிசிக்கலாம். அப்போது ஐம்புலன்களும் அடங்கி போகும். உன் ஆத்மாவை நீயே உணர்ந்து பார்க்கலாம். அகத்தியனே, நானும் அவ்வாறே மும்மூலத்தை உண்டு வீணான பலவித யோசனைகளை ஒழித்தேன். ஆதிப்பொருளை அனுதினமும் பணிந்து யோக நிலையில் உறுதியாக நின்றேன். என் கருவிகள் யாவும் அடங்கி போனதால் உலகை காப்பவன் எனும் பொருளில் கார்த்திகேயன் என்ற பெயரும் எனக்கு உண்டானது. நானே ஊராகவும் உலகாகவும் எங்கும் வியாபித்திருக்கும் ஒளியாகவும் மாறினேன். பச்சை மயில் ஏறி பிரபஞ்சத்தை பரிந்து வலம் வந்தேன். நாத தத்துவத்தை உட்கொண்டு எல்லாம் நானே என்ற நிலையை அடைந்தேன். இத்தகைய நான் எனும் பிரம்ம நிலை மும்மூலத்தை நாடி உண்ணாதவர்களுக்கு வாய்க்காது. முக்தி என்பது எங்கோ தூரத்தில் இல்லை, உன் கண் மற்றும் மூக்கின் மத்தியிலுள்ள சுழிமுனையில் கவனித்து பார். அப்போது தேகம் மொழி பெற்று திரண்டு 6 ஆதாரங்களையும் கடந்து மேலேறும். அதனாலேயே எனக்கு ஆறுமுகன் என்று பெயர் வந்தது. ஞானத்தை வாயால் மட்டும் பேசினால் பிழை உண்டாகும். மும்மூலத்தின் இரகசியத்தையும் ஆதிப்பொருளையும் நேரில் அறியாவிட்டால் இந்த யோக பயிற்சி உடலை எரிக்கும் அனலாகிவிடும். வாசியோகம் கைகூடாவிட்டால் அது உன்னை நிலைகுலையச் செய்யும். எனவே சுழிமுனையில் நின்று முச்சுடராக பிரகாசிப்பாயாக. கற்பம் கொள்ளாமல் வாசியோகம் மூச்சு பயிற்சி மட்டும் செய்தால் உடல் அதற்கு ஒத்துழைக்காது. எனவே முறையாக கற்பம் உண்டு. அதன் மூலம் வல்லவனாகி பின் பிராணனாகிய வாசியை பற்ற வேண்டும். அவ்வாறு வாசியை பற்றினால் மனக்கண் திறக்கும், தீய எண்ணங்கள் அழியும், எல்லையற்ற பேரொளி தோன்றும், அமுத தாரை சுரக்கும், காலனாகிய எமனையும் வெல்லலாம். மும்மூலத்தின் துணையால் சிவயோகம் தானாகவே வந்து வாய்க்கும். மனம் தளர்ந்து கலங்காதே. அகந்தை நீங்கினால் ஞானம் உன்னை தேடி வரும். பராசக்தியை பூஜித்து அவனருளால் நிலையாக வாழ்ந்து கருவிகளை தள்ளிவிட்டு உன் காரண சத்குருவை நீ கண்டுகொள்வாய். நானும் அவ்வாறே கருவிகளை வென்று வாசியை சித்தி செய்து பார்த்தேன். சுழிமுனையை அறிந்து 12 நிலைகளையும் கடந்து சென்றேன். அங்கே ஞான மலர்களின் நறுமணத்தை உணர்ந்து இந்த உலகை படைத்த இரகசியத்தை விரிவாக அறிந்தேன். கேணி போன்ற அறியாமை குழிகளை தள்ளிவிட்டு முக்தி ஊரில் குடிபுகுந்தேன். பஞ்சபூதங்களின் நிலையை கண்டு நந்தி சிவம் மீது ஏறி ஞான நடனம் புரிந்தேன். அங்கு ஆதிப்பொருளை அறிவால் கண்டேன். தத்துவங்களின் உறுதியை உணர்ந்து வாசி வடிவமான வேலை ஏந்தி தகுதியுள்ளவர்களுக்கு உபதேசித்தேன். நாக்கினை மடித்து பயிற்சி செய்ததால் எம்ம பயம் நீங்கியது. வாசியை வளர்த்ததால் பராசக்திக்கு உகந்த வாலை பிள்ளை என்று போற்றப்பட்டேன். ஞான நெல்லி கனியாகிய கருநெல்லியை உண்டதால் நான் சத்குரு என்று கருதப்பட்டேன். புலியூரில் புகுந்து கபடற்ற சித்தனாக வாழ்ந்தேன். அதனாலேயே அரசர்க்கெல்லாம் ஆசானானேன். தீய வினைகளை ஒழித்து மகாரமாகிய ஞான தத்துவத்தை உணர்ந்ததால் இறைவனை காண முடிந்தது. காணாத காட்சிகள் பல கண்டேன். ஞான வேடம் பூண்டேன். நல்வினை தீவினை இரண்டையும் கடந்தேன். மயில் வாகனத்தில் ஏறி அமர்ந்தேன். யானை முகத்தோனுக்கு தம்பியானேன்.
நானே சிவனாகவும் அன்னை சிவகாமி மைந்தனாகவும் பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியாகவும் மாறினேன். திருமால் பிரம்மன் என அனைத்தும் நானே ஆனேன். அருவமான அந்த ஆதி பெருவெளியின் ஒளியை நீயும் உற்று பார்ப்பாயாக. உலகமெங்கும் படர்ந்து அஷ்டாங்க யோக நிலையை பெற்றேன். அன்னை சத்தியின் வீட்டில் நிலை கொண்ட போது ஞானத்தின் நிதானத்தை கண்டேன். அங்கே குருவின் அடையாளங்களை கண்டேன். அகத்தியனே, நான் சொன்ன இந்த மும்மூல இரகசியத்தை போல வேறு யாரும் இவ்வளவு தெளிவாகச் சொல்ல மாட்டார்கள். இதை உணர்ந்து மெய்ஞானம் பெற்றால் இவ்வுலகில் சித்து விளையாடல்கள் புரியலாம். ஆகாயத்தில் ஏறி பேரறிவில் நிலை பெறலாம். 18 மொழிகளையும் இசைகளையும் உணரலாம். தீய குணங்களையும் மாயை பேச்சுகளையும் ஒழிக்கலாம். வினைகள் அனைத்தும் கழன்று போகும். மும்மூலத்தின் வலிமையால் நரம்புகள் உறுதிப்படும். பாச பந்தங்கள் அற்று போகும். 96 தத்துவங்களையும் தடுத்து நிறுத்தி வச்சிர உடல் பெற்று நீண்ட காலம் வாழலாம். இந்த முறையை நீ அறிய வேண்டும். காமத்தை அடக்கி புலன்களை வென்று சக்தியின் அட்சரத்தை உணர்ந்து அந்த பரவெளியை தாண்டி செல்ல வேண்டும். சிவயோகத்தில் தெளிந்தவனே இதில் கரையேறுவான். அவன் மேருமலையைப் போல அசைக்க முடியாத பெருமையை பெறுவான். ஆசைகள் எல்லாம் நீங்கும். நிலவரையில் ஏற்றிய தீபம் போல அவன் நிலைத்து நிற்பான். அகத்தியனே, இறுதியில் கூறுகிறேன், ஆத்மாவை தவிர இவ்வுலகில் வேறு தெய்வங்கள் இல்லை. பக்குவமாக ஞானத்தில் நிலை பெற்று பரவெளியின் உண்மையை நீ உணர்வாயாக என்று முருகப்பெருமான் அருளினார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.